ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நீங்கள் சிஎன்ஜி ஆட்டோ வச்சுருக்கீங்களா, சிஎன்ஜி கார் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் போயிட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு வீடியோ போட முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் திருப்பதி கிளம்பிட்டு இருக்கேன். அதனால் நான் வெள்ளிக்கிழமை தான், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வண்டி ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போகிறேன். அது வரைக்கும் 3 நாள் வண்டி ஓட்டுவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைலேருந்து வண்டி வீடியோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் திருப்பதி போகிறதால போட முடியாது. இப்போ சிஎன்ஜி பங்க்கு ஒரு நண்பர் கேட்டுருந்தார், எங்கெங்கே பங்க் இருக்குன்னா எனக்கு தெரியலண்ணா, ஏன்னா ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்கன்ட்டு ஒரு ஆப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போனாலும் சரி, கன்னியாகுமரி வரைக்கும் போனாலும் சரி, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக திருவண்ணாமலை போனோம்னு சொன்னாங்க. என் ஆட்டோ பஜாஜ் சிஎன்ஜி காம்பேக்ட் ஆரி உங்களுக்கு சொன்னதான் புரியும். அது மைலேஜ் செக் பண்ணேன், 2 அடி செக் பண்ணேன். 2 அடியுமே 46 கிலோமீட்டர் வருது. அதாவது ஒரு கிலோவுக்கு 46 கிலோமீட்டர் வருது. நான் இங்கே கிளாம்பாக்கத்தில் கேஸ் ஃபுல் பண்ணேன். அங்கே நான் திண்டிவனம் தாண்டி மேல் பேரடி குப்பன்ட்டு கிட்டத்தட்ட 103 கிலோமீட்டரு, 46.6 கிலோமீட்டர் வருது. அதாவது 46 கிலோமீட்டர். அப்படியே 1 கிலோமீட்டர் போனாலும் 45 கிலோமீட்டர் தருது. அதாவது கிலோவுக்கு நீ லாங் டிரைவ் போகும்போது. லோக்கலில் எவ்வளோ தருதுன்னு தெரியல. எப்படின்னா ஒரு நாள் லோக்கலில் டெஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணித்தரேன் கண்டிப்பாக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஆப்பு உங்களுக்கு யூஸ் ஆகிற ஆப்பு, சிஎன்ஜி காராக இருந்தாலும் சரி, சிஎன்ஜி ஆட்டோ வந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ் ஆகிற ஆப்பு மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல். நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, அதாவது ஏன்னா நான் வெளியெலாம் போகிறேன், எங்கே சிஎன்ஜி பங்க் இருக்கும் அப்படின்னு கேட்டார். அவருக்கான வீடியோ இதுதான். அதாவது அது அவருக்கான வீடியோ. அது இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சிஎன்ஜி ஆட்டோ வச்சுருக்கீங்களா, உங்களுக்கான அந்த ஆப்பு தான். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சிலிங்க போயிட்டு நவா காட்டின்னு போடுங்க. நவா காட்டி அதுக்கு பாருங்க, நவா காட்டி சிஎன்ஜி இதுன்னு இருக்கு பாருங்க. இதில் போயிட்டு இதுதான் சிம்பிளாக பார்த்துங்க. சிஎன்ஜி சிஎன்ஜி ஈகோ கான்டெக்ட்னு இருக்கு. அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டா இதுதான். நீங்கள் எங்கேருந்து எங்கே போனாலும் சிஎன்ஜி பங்க் இருக்குது, எங்கெங்கே பங்க் இருக்குதுன்னு காட்டும். அப்படி தான் பண்ணது. ஃபஸ்ட்டு வண்டி நம்பர் போட்டுங்க. மொபைல் நம்பர் 9080203196 மை நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட்டு கொடுத்து அலோ கொடுத்துருங்க. நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பார்த்துங்க, என் வண்டி நம்பர் வருது பார்த்தீங்களா, இதை பாருங்கள், என் வண்டி நம்பர் வருது பாருங்கள், TN04BE6364. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி நம்பர் கேட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக பங்க் இருக்குது கார்டு பார்த்து தெரியுதுங்களா. இப்போ எங்கே இது ஃபுல்லாக கேஸ் பங்க் சென்னை சுற்றி இருக்குது தெரியுதுங்களா. இப்போ இங்கேருந்து லொக்கேஷன் சர்ச்சிங்க்கு போயிருங்க. கீழே வந்து சர்ச்சிங் ஃபார் லொக்கேஷன் போட்டு, இப்போ நீங்கள் எங்கன்னா இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறேன்னு வச்சுக்க, கன்னியாகுமரின்னு போட்டு கொடுங்க. கன்னியாகுமரி போகிற வழியில் எங்கெங்கே லொக்கேஷன் இருக்குது காட்டும் பாருங்க. கன்னியாகுமரி லோட் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது மேப். ஒரே நிமிஷம் இதுங்களா, வந்துச்சுங்களா. இது வந்து ஃபவுண்டு ஸ்டேஷன்ட்டு இது கொடுத்துட்டாலே, இப்போ நான் திருவண்ணாமலை வரைக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வழியில் எங்கெங்கே பங்க் இருக்குதோ காட்டுது பாருங்க, தெரியுதுங்களா. நான் இங்கே இருக்கேன், கடல் ஓரத்தில் இருக்கிறேன். இங்கேருந்து பாரத் பங்க்கு இதை வருது பாருங்கள். இந்த வழியில் ஃபுல்லாக நான் வருது பாருங்கள், பங்க்கு வருதுங்களா. நம்ம இது அவுட்ரு இங்கே சென்னையில் தானே எங்கே வேணால் கிடைக்கும். அவுட்டரில் போய் பார்த்துடலாம். அவுட்டரில் போனீங்கன்னா மறைமலை நகரில் ஒன்று இருக்குது. அவுட்டரில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிட்டியா அங்கே ஒன்று இருக்குது. அதோ மகேந்திரா சிட்டின்ட்டு அங்கே ஒன்று இருக்குது. அப்படியே பரனூர்னு ஒரு இடத்த இருக்குது. நம்ம வந்து சென்னை டு திருவண்ணாமலை போட்டிருக்கோம். அப்படியே போனால் அங்கேருந்து எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஊரில் இருக்குது. என்ன ஊர்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே இந்தியன் பங்க் இருக்குது. கற்பகம் விநாயகர் நகர்னு போட்டிருக்கு. போகிற வழியில் ஒன்று இருக்குது. அடுத்து மேலாவரம் ஆராயம்பாக்கம் அப்படின்னு அங்கே ஒரு பங்க் இருக்குது. இந்தாண்ட இப்படி எங்கே ஒரு பங்க் இருக்குது, உள்ளே போய் போடுற மாரி. சேத்துப்பாக்கம் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. மேல்மருவத்தூர் ஒன்று இருக்குது. அப்படியே வந்தால் இது வந்து தீவனூருக்கு முன்னாடி மேல் பேரடி குப்பம். அதை பாருங்க, பேரடி குப்பம். அதை எடுத்து, அதாவது அது மெகா காலைல ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அங்கே ஒன்று இருக்குது.
அதை விட்டு திருவண்ணாமலை போனால் திருவண்ணாமலை ஒன்று இருக்குது பங்க்கு. இதோ பாருங்க, திருவண்ணாமலை இந்தியன் பேங்க் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கன்னியாகுமரி போடாத மாதிரி கன்னியாகுமரி போட்டு பார்க்குங்க இதில். கன்னியாகுமரி பவுண்டிங் ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி கூட போகலாம். நமக்கு வண்டி எடுத்துனாங்க பாருங்க, எத்தனை கேஸ் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் இது ஃபுல்லாக கேஸ் பங்கு தான் மக்களே. பார்த்தீங்களா? இதுதான் இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணோம். ஃபுல்லாக இந்தியன் பங்கு தான் ஃபுல்லாக. அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம எங்கே பாருங்க வருது, கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் டு ஃபார் லொக்கேஷன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி கூட நீங்கள் போகலாம். சரி, இன்னும் நம்ம வெளிநாடு வேற எங்கன்னா போகிறோன்னு வச்சுக்கலாம். டெல்லி போட்டுடலாம். டெல்லி போட்டு பார்க்குமா? டெல்லி லோட் ஆகுது. இங்கேருந்து நம்ம டெல்லிக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, எங்கே இங்கே கேஸ் பங்க் லோட் ஆகுது. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குல்ல, அதனால லோட் கடுது பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, சென்னையிலேருந்து டெல்லிக்கு எவ்வளோ கேஸ் பங்க் இருக்கு பாருங்க. இந்த ரூட்டில் தான் நம்ம போய் ஆகணும். அங்கே பாருங்க, பா கொஞ்சம் இது பாருங்க. டெல்லிலாம் அப்படியே அந்த போல் நிறைய வந்துருக்கு போது. இங்கெல்லாம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. இந்த பக்கம் சில்வாக் கேஸு, இந்தியன் கேஸு, கள்ளக்குள்ளாமன்ட்டு ஏகப்பட்டது இது. இங்கே பாருங்க, கொஞ்சம் இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க, டெல்லியில் எவ்வளோ இருக்கு பாருங்க மக்களே. அங்கே பார்த்தீங்களா? இதுதான் நவைக்காட்டி. அவ்வளோ கேஸ் பங்க் இருக்குது. இந்த ஆப்பை தான் பார்த்துங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு செல்லில் உங்கள் அவசியம், நீங்கள் சிஎன்ஜி கார் வச்சுருந்தாலும் சரி, எது வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுற ஆப்பு தான் இது. மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.